Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல இப்போ ரீசெண்டா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ற மண்டலா ஆர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு மண்டலா ஆர்ட் பத்தி எதுவுமே தெரியல பட் உங்களுக்கு பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிகினர்ஸ்க்காக நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மண்டலா ஆர்ட்னா என்னன்னு கேட்பீங்க. மண்டலாஸ்னா சான்ஸ்கிரிட்டில் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இதில் பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் ப்ராசஸில் நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல் அண்ட் காம்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மண்டலா ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் இந்த ஆர்ட்டோட நேம் தெரப்பி ஆர்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் டாக்டர்ஸ் கூட இப்போல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பர்ஃபெக்ட் மண்டலா க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன திங்ஸ் வேணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி பர்ஃபெக்ட் மண்டலா ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மண்டலாஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது திக் ஷீட்ஸ் தான். நார்மல் A4 ஷீட்ஸ் இருந்தாலும் மண்டலாஸ் ட்ரா பண்ணலாம். பட் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 150 GSM ஷீட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் A4 ஷீட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திக் ஷீட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட்ல ப்ரோ சர்க்கிள் வச்சு ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ 0 டிகிரியிலிருந்து 10 டிகிரிக்கு மார்க் பண்ணிட்டே வாங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ மேலே இருக்கிற பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் அண்ட் கீழே இருக்கிற பாயிண்ட்ல லைன் ட்ரா பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இந்த லைன்ஸ் தான் நம்ம ஆர்ட்டோட கைட்லைன்ஸ் கரெக்டாக ட்ரா பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த கைட்லைன்ஸ் வச்சு தான் நம்ம டிசைன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டா போதும். நான் வீடியோவில் காட்டுறதுக்காக டார்க்காக ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். திக் பேப்பர் யூஸ் பண்ணலன்னா சென்டரில் ஹோல் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பேப்பருக்கு பேக் சைடில் இன்னொரு ஸ்மால் பீஸ் பேப்பர் வச்சுட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். நான் திக் பேப்பர் யூஸ் பண்ணுறதால எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நார்மலாக ஃபர்ஸ்ட் சர்க்கிள் 1 to 1.5 சென்டிமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுற சர்க்கிள்ஸ் எல்லாமே நம்ம டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ரேடியஸில் வேணுமோ நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு 3 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் 2 சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிடலாம். லைட்டாக லைன்ஸ் ட்ரா பண்ணால் இந்த மார்க்கிங்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் நான் லைட்டாக ட்ரா பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம மண்டலா ஆர்ட்டோட பேசிக் கிரிட் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பேசிக் கிரிட் வச்சு தான் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பென்சில்லே பண்ணுங்கள். அப்போ தான் எரேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ டைரெக்டாக பென்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். மண்டலாஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபைன் லைனர் பென் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஃபைன் லைனர்ஸ்லேயே நிப்போட திக்னஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். எல்லாமே வாங்கணும்னு நெசசிட்டி இல்லை. ஒரு ஃபைன் லைனர் இருந்தால் போதும். நான் யூஸ் பண்ணுறது ஃப்ளேரோட ஃபைன் லைனர். இது கிடைக்கலன்னா பிக்மா மைக்ரானோட ஃபைன் லைனர் வாங்கிக்கோங்க. அதுவும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ணலாம். நம்ம ஹேர்ஸ் டுகெதராக ட்ரா பண்ணிட்டு இருக்கிறதால ஹேண்ட்ஸ் வெட் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் டிசைன் மேலேயே கை வச்சு பண்ணுறதால நம்ம ட்ரா பண்ணுறது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நம்ம கை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மட்ஜ் ஆக சான்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம ட்ராயிங் பேட்டர்னில் ஒரு சில டிசைன்ஸ்க்கு ஃபில் பண்ணுவோம். அங்கே எல்லாமே ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ப்ரஷ் பென்ஸோட நெப் பெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கிறதால ஃபில்லிங்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது டோம்ஸ் ப்ரஷ் பென். அண்ட் இந்த பிராண்டில் பிளாக் கலர் மட்டும் செப்பரேட்டாக கிடைக்காது, டோம்போ பிராண்டில் கிடைக்கும். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம பென்சிலில் ஆல்ரெடி ட்ரா பண்ண சர்க்கிள் மேலேயே பெனில் ட்ரா பண்ணுவோம். எப்படியாவது டிஃப்ரென்ஸ் வந்துடும். பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். காம்பஸ் யூஸ் பண்ணுறப்ப பர்ஃபெக்ட் சர்க்கிள் கிடைக்கும். காம்பஸ் வாங்குறப்பவே பென் அண்ட் பென்சில் ரெண்டுமே இன்சர்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி வாங்குங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் யூஸ் பண்ண காம்பஸ் எல்லாமே பென்சில் மட்டும்தான் இன்சர்ட் ஆகும். ஸோ ஹோல் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வாங்கினா தான் பென்னும் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ ட்ரா பண்ண சர்க்கிளில் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்.
நெக்ஸ்ட் ஒன் மண்டலாஸ் ட்ரா பண்ணுறப்ப டபுள் சர்க்கிள் யூஸ் பண்ணுங்கள். டபுள் சர்க்கிள் இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ஒரு கிளியர் கட் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். நான் டபுள் சர்க்கிள் இல்லாத ஒரு மண்டலா காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் ஒன் மண்டலா பேட்டர்ன்ஸில் எவ்வளோ திக்னஸ் வேணாலும் வேரியேஷன் கொடுக்கலாம். பட் நம்மக்கிட்ட ஒரே பென் தான் வச்சுருக்கோம்னா ப்ராப்ளமே இல்லை. இன்னொரு டைம் சேம் டிசைன் மேலே ரிப்பீட் பண்ணணும். ஸோ டபுள் லைன் யூஸ் பண்ணுறப்ப திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். எங்கே இருக்கிற லீவ் ஷேப்ஸ் வச்சு உங்களுக்கு எப்படி திக்னஸ் இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். இப்படி பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருக்கிற மாதிரி நிப்ஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இந்த ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் நம்ம எவ்வளோ பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் பண்ணணும். எவ்வளோ ஸ்லோவாக ட்ரா பண்ணுறோமோ பேட்டர்ன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ என்னோட ஒரிஜினல் ஸ்பீடே இது தான். பட் வீடியோவில் காட்டுறதுக்காக ஸ்பீட் எடிட் பண்ணி வீடியோவில் இருக்கும். இங்கே தான் நம்ம பேஷன்ஸ் லெவல் நல்லாவே டெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கோ இது வச்சே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் பேஷன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. லாஸ்ட் ஒன் எப்பெல்லாம் உங்களுக்கு டிசைன் கான்ஃபிடென்ட்டாக இல்லையோ பென்சில் யூஸ் பண்ணுங்கள். பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு பென் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக பென்சில் மார்க்கிங்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டா மண்டலா ஆர்ட் ரெடி. இன்னும் உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணணும்னா நெக்ஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணி கிரிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மண்டலா ஆர்ட்டும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே மைண்ட் ரிலாக்ஸேஷன் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் எந்த ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டாட் மண்டலா ஆர்ட்டோட பேசிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.